இப்பெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கே பயமா இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடிதான் திருத்தணியில 4 கஞ்சா குடிக்கிங்க சேர்ந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரை சரமாரியா வெட்டினானுங்க. அது நடந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள வேளச்சேரியில ஒரு ஜெப்டோ டெலிவரி ஓட்டக்கூடிய பார்த்திபன்ற ஒரு நபரை 4 பேரு போதையில வந்து அவரை சரமாரியா வெட்டியிருக்கானுங்க. அந்த ஏரியால இருந்த மக்கள்லாம் அந்த பார்த்திபனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. தலை கை காலுன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் சரமாரியா அவனுங்க வெட்டியிருக்கானுங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சவனே அவனுங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருக்கானுங்க. அதாவது நாங்க தான்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஸ்டோரி போட்டிருக்கானுங்க. அந்த ஏரியாலே யாரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை இவனுங்க பண்ணிருக்கானுங்களாம். நம்ம நாட்டுடைய ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொன்னாரு. ஆனா நம்ம யங்ஸ்டர்ஸ் என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள், அதுவும் சின்ன சின்ன பசங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன பசங்க எல்லாம் போதை பொருட்கள் கிடைச்சிட்டு இருக்கு. அது யாரு சப்ளை பண்றா, அது யாரு விக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் காவல்துறை கண்டுக்காம தான் இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.